இந்த சிம்மம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க. ஒரு 100 பேரை வழிநடத்தக்கூடிய அந்த தலைமை பதவியில் இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்பவே இஷ்டமான ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு பதவி இவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இவங்க யூஜி முடிச்சிட்டாங்க அப்படின்னா பிஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் நல்லாவே முடிச்சிட முடியும். ஒன்று தான் குழப்பங்கள் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுல, அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுல அப்படிங்கிற விஷயங்கள், சின்ன குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து இவங்களுக்கு இருக்காது. இவங்க ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாளில் போயிடுவாங்க. கொஞ்சம் அடிக்கடி சண்டைகள் எல்லாமே வந்துடும். ஸோ சில வாக்குவாதங்கள் வந்துடும். பொதுவாக சிம்மத்திற்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே தாமத திருமணம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. பெண்களுடைய வாழ்க்கை ரகசியம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்வின். ஆமாங்க, சிம்மம். சிம்மத்தில் பிறந்த பெண்களினுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த சிம்மம் தான் 12 ராசிகள்லையுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்க்கப்படக்கூடிய ஒரு ராசி. அது மட்டும் இல்லைங்க, இந்த சிம்ம ராசியில் பொண்ணு அப்படின்னாலே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா என்ன ஒரு காரணம் அப்படிங்கிறது, அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து அடங்கவே மாட்டாங்க, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாங்க, ரொம்ப திமிராக இருப்பாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பட் உண்மையிலே ஏற்கனவே நான் வந்து இந்த சிம்மராசினுடைய லக்னத்தினுடைய அந்த மாதிரி நிறைய பதிவுகள் பார்த்துருப்போம். இந்த சிம்மம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க. ஓகேங்களா? இவங்க இந்த சிம்மம் அப்படிங்கிறது ஒரு ஆண் ராசி. காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டில் அமைஞ்சிருக்கு ஒரு ஆண் ராசி. இதனுடைய அதிபதி யார் அப்படின்னா நவ கிரகங்களினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சூரியன். அப்போ இந்த சிம்ம பெண்கள் அப்படிங்கிறது இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிர்வாகத்திறனும் ஆளுமை திறனும் தலைமை பண்பையும் கொண்டவங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டை மட்டுமே நிர்வகிக்கின்ற ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த சிம்ம பெண்களுக்கு திருப்தியை கொடுக்காது. தனக்கென்று ஒரு அடையாளம் இருக்கணும், தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கணும், இவர்களுக்கென்று ஒரு உலகம் இருக்கணும். இவங்க 100ல் ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு இவங்கனால கண்டிப்பாக முடியாதுங்க. அது இவங்களோட விதி அமைப்பே இல்லை. ஒரு 100 பேரை வழிநடத்தக்கூடிய அந்த தலைமை பதவியில் இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்பவே இஷ்டமான ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு பதவி இவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இவங்க ரொம்ப அப்படி ரிலாக்ஸாக இருப்பாங்க. அப்படி ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். அப்போ சிம்ம பெண்கள் இயல்பாகவே எப்படிங்க, நிர்வாகத்திற்கு உகந்தவர்கள். அப்போ நீங்கள் சிம்மத்தில் ஒரு பொண்ணை வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு வரன் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். அப்போ சப்போஸ் வந்து இந்த பையன் வீட்டில் வந்து எனக்கு வேலைக்கெல்லாம் அனுப்புகிற ஒரு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிம்ம ராசியிலேயோ சிம்ம லக்னத்திலேயோ இருக்கக்கூடிய பெண்களை தேர்வு செய்யாமல் இருப்பது நல்லது. அடுத்து, இப்போ இந்த சிம்மத்தில் பிறந்த இந்த பெண்களினுடைய ஒரு ஆரம்ப கல்வி நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆரம்ப கல்வி நிலை அப்படிங்கும்போது சின்ன சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுங்க. அப்புறம் வந்து கரெக்டாக ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து இவங்களுக்கு இருக்காது. இவங்க ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாளில் போயிடுவாங்க. கொஞ்சம் அடிக்கடி சண்டைகள் எல்லாமே வந்துடும். ஸோ சில வாக்குவாதங்கள் வந்துடும். இவங்க ஒன்று சொல்லாமாங்க, பட் அது வேறு ஒன்றா தான் வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வர்றது. இது எல்லாம் அதாவது இந்த ஆரம்ப கல்வியில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன வருத்தங்கள், சண்டைகள் இதையெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிறது அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த குழந்தைங்களை வந்து கொஞ்சம் நல்லா டியூன் பண்ணணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உன்னால் முடியும் அப்படின்னு அந்த ஒரு புகழ்ந்து உன்னால் அதை செய்ய முடியும், இது செய்ய முடியும் அப்படின்னு கொஞ்சம் என்கரேஜ் பண்ண இந்த சிம்ம குழந்தைகளுடைய ஆரம்ப கல்வி நிலை வெகு சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்களுடைய யூஜி கோர்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இளங்கலை படிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடான விருச்சிகத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுல, காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இதுங்க வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரில் இருக்கலாமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் போகலாமா, இல்லை வெளிமாநிலங்களில் படிக்க வைக்கலாமா, அந்த மாதிரியான ஒரு தடுமாற்றங்கள், ஒரு குழப்பங்கள் இது எல்லாமே இருக்கும். அப்படிங்கிறனால அந்த துறை வல்லுநர்களிடம் கலந்து ஆலோசித்து இவங்களுக்கான ஒரு கோர்ஸை வந்து தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜி தான் இந்த மாதிரி கொஞ்சம் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் அங்கேயும் வந்து சின்ன சின்ன ஒரு செய்யாத தவறுக்கு வீண் பழிச்சொல்லை ஏற்றுக்கிறது, இவங்கள பற்றின ஒரு தப்பான ஒரு ஒப்பீனியன் ஸ்ப்ரெட் ஆகிறது, இதையெல்லாம் அந்த யூஜி கோர்ஸில் இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அங்கேயும் கூட ஃப்ரெண்ட்ஸோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே வரும். அப்படிங்கிறனால முன்னாடியே கொஞ்சம் அவங்கள ப்ரிப்பேர்டாக ட்ரெயின் பண்ணிக்கிறது நல்லது. பட் இவங்க யூஜி முடிச்சிட்டாங்க அப்படின்னா பிஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் நல்லாவே முடிச்சிட முடியும். ஒன்று தான் குழப்பங்கள் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுல, அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுல அப்படிங்கிற விஷயங்கள் சின்ன குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ப்ரொஃபஸர் சொல்கிற விஷயங்களை இவங்க புரிஞ்சுக்கிறதும், இவங்க சொல்கிறத ப்ரொஃபஸர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலேயும் தான் சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகம். சிம்மத்திற்கு கண்டிப்பாக உத்தியோகம் அவசியம். அந்த உத்தியோகஸ்தானங்கிறது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான மகரத்தில் அமைந்திருக்கு. இப்போ என்ன அப்படின்னா ஒரு வேலையில் இவங்க இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹை போஸ்டிங்காக இருக்கணும், ஒரு நிர்வாகத்தில் கூடியதாக இருக்கணும், அதில் ஒரு இந்த 10ஓட ஒரு ஆளாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்போ முதல்ல ஒரு வேலையில் சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி உயர்நிலைக்கு போகிறக்கு என்ன வழி அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ ஒரு சின்சியர் ஒர்க்கராக இருப்பாங்க. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப நேர்த்தியாக திறன்பட முடிக்கக்கூடிய ஒரு குணம் இவங்க கிட்ட இருக்குது. தன்னை கை நீட்டி யாரும் கொஷின் பண்ணிட கூடாது அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி செய்யாத தவறை சுட்டி காட்டி விட்டால் இந்த நெஞ்சு பொறுக்குது இல்லையம்பாங்களா, அந்த மாதிரி ஆகிடுவாங்க. அது கொதிநிலைக்கு போயிடுவாங்க. இவங்களை வந்து ஒரு செய்யாத தப்புக்கெல்லாம் வந்து இவங்களை கை நீட்டிடவே கூடாது அப்படின்னு. ஸோ அப்போது இவங்களுக்கு வந்து ஒரு உத்தியோகத்தின் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது இயற்கையாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் பாவம், அதாவது வருமான வீடுன்னு சொல்கிறது காலபுருஷனுக்கு உத்தியோகஸ்தானமாக அமைஞ்சிருக்கு. ஸோ வேலையின் மூலமாக இவங்களுக்கு வருமானம் உண்டு. அப்போ இவங்க கண்டிப்பாக வேலை பார்க்கணும். அதுக்கப்புறமா இவங்க வந்து தொழில் அப்படிங்கிற ஒன்றை தாராளமாக எடுத்து பண்ணலாம். பட் அனுபவங்களை பெற்று பிறகு தொழில் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறது தான் நல்லது. அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்களுக்கு திருமணம். பொதுவாக சிம்மத்திற்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே தாமத திருமணம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த சிம்ம லக்னத்தை நீங்கள் பாருங்கள், இதுக்கு நேர் 7ஆம் வீடாக என்ன இருக்குன்னா கும்பம் தான் இருக்கும். ஸோ சிம்மம் அப்படிங்கிறது சூரியனினுடையது, கும்பம் அப்படிங்கிறது ஆப்போசிட் கிரகமான சனியினுடையது. இவர் நாட்டுக்கு ராஜா, அவர் காட்டுக்கு ராஜா. ஸோ இப்படி ஒரு ஈக்குவல் ஆப்போசிட் கேரக்டர் தான் இவங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க. அப்போது ஆப்போசிட்னாலே வந்து ஒரு ஒதுக்கமாக தான் இருக்கணுமா அப்படிங்கிறது இல்லைங்க. எதிரெதிர் துருவங்கள் ஈர்க்கப்படலாம். அப்போ எப்போ ஈர்க்கப்படணும் அப்படின்னா, இல்லை ஈர்க்கப்படும் அப்படின்னா இவர்களுக்கு அந்த வயது பக்குவம் அப்படிங்கிறது வரணும். அதே மாதிரி தான் இப்போ சிம்மத்தை புரிஞ்சுக்கிறது நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாருமே அகம்பாவம் ஆணவம்னு பார்க்கக்கூடிய இடத்துல உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும், அப்படி ஒரு அன்பு இருக்கும், கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பாசம், இது எல்லாமே இந்த சிம்மத்துக்கிட்ட இருக்கும். அவங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க. ஆனால் இவங்களை புரிஞ்சுக்கிறக்கே ஆள் இருக்காது. இவங்களை எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு கணவராக வரக்கூடியவருக்கு இவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பொறுமையும் அந்த ஒரு பக்குவமும் பகுத்து பார்க்கக்கூடிய தன்மையும் இருக்கணும் இல்லைங்களா. அப்போ அந்த யங் ஏஜில் அதை எதிர்பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் அந்த ஏஜ், அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு 25 வயதுக்கு மேலே ஆரம்பித்து ஒரு 26 27 அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் இவங்களுக்கு வரன் அமையிறது அப்படிங்கிறது இயற்கையாக கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அந்த ஏஜ்னால் இவங்க லைஃப் பார்ட்னருக்கு எப்படியுமே ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்து தானே ஆரம்பிப்போம். ஸோ அப்போ அவரும் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு நபராக இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பரஸ்பர புரிதலை கொடுக்கும். 1. 2வது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வரன் பார்க்கும்போது இவங்களை கன்வின்ஸ் எல்லாம் பண்ணவே கூடாது. அவங்களுக்கா ஒரு வரனை முழுமையாக எனக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு இருந்தால் தான் அந்த வரனை தேர்வு செய்யணும். குழப்பத்திலோ இல்லை இதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாறிடும் சரியாயிடும் அப்படின்னெல்லாம் சொல்லி இவங்களுக்கு அந்த வரனை வந்து முழுமையான ஒரு புரிதல், முழுமையாக இவங்க ஓகே சொல்லாமல் அப்படி வரன் பார்த்தா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிச்சயத்துக்கிட்ட வரும்போது வரன் பிடிக்கல, நிச்சயம் முறிஞ்சு பிடிக்கல, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் கூட உங்களால் தான் நான் கல்யாணம் பண்ணினேன், இல்லைன்னா நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை நான் கொஞ்சம் யோசிச்சே இருந்திருக்கலாம், இப்படி ஒரு ஆப்போசிட்டான ஒரு பர்சனை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு முரண்பாடுகளோ ஈகோவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஏற்படுறதுக்கு அதிகமான காரணங்களாக இருக்குது. ஸோ சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுடைய முழுமையான ஒப்புதலின் பேரில் தான் வரன் பார்க்கணும். அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க இந்த மாதிரி வந்து இவங்க ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணுறது இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இவங்க ஒரு
குழந்தைக்கு தாயான பிறகு வாழ்க்கை துணை கணவர் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பை கொஞ்சம் குறைச்சிடும். அப்போ ஈர்ப்பு குறைகின்ற இடத்தில் குறைகள் எல்லாம் பெருசாக தெரியும் இல்லைங்களா? அப்போ அதை இவங்க சுட்டி காட்ட போக அவங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். நீங்கள் நிறைய பேர்த்துல வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு தாயான பிறகு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது அதிகமான அளவில் இது வந்திருக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த சிம்மத்திற்கு பாக்கியஸ்தானங்கிற 9ஆம் வீடு, அதுதான் தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். அது செவ்வாயினுடையது. அது இவங்களுக்கு பாதகம். அதே மாதிரி அதனுடைய அதிபதியானவர் செவ்வாய். அதே செவ்வாய் தான் 4ஆம் வீடு தாய் அப்படிங்கிற ஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறார். அதனால தான் இவங்க ஒரு தாயாக மாறும் பொழுது குழந்தையின் தந்தை மேலே இருக்கிற இந்த ஈர்ப்பு அப்படிங்கிறத குறைக்குது. அதனால தான் இவங்களுக்கு வரன் தேர்ந்தெடுக்கும் போது இப்போ ஒரு புரிஞ்சு பிடிச்சி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது ஒன்று இது பெருசாகாமல் இருக்கும். ரெண்டாவது, அந்த நேரத்தில் ஒரு சரியான நபர் இவங்களுக்கு அதை புரிய வைக்கும் பொழுது இருவருமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு அனுசரித்து போகின்ற அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கும் வந்துடும். அப்போ குடும்ப வாழ்க்கை பிரியாது, சச்சரவுகள் வராது. ஸோ இப்படி தான் வந்து இவங்களுக்கு வரன் பார்க்கணும். அடுத்ததான் குழந்தை பாக்கியம். இப்போ இவங்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டால் 5 குடையவரை 8 குடைய குருவாக அமைஞ்சிருக்கார். அப்போ அந்த குருவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மத்திற்கு 6ஆம் வீடான மகரத்தில் நீசமாவார், 12ஆம் வீட்டில் தான் உச்சமாகிறார். ஸோ அப்போ இந்த குழந்தை பாக்கிய அமைப்பு அப்படின்னு வரும்போது ஹீட் வந்து பேலன்ஸ் பண்ணணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கும் உணவு முறை, வாழ்வியல் முறைங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்றாக இருக்குங்க. இதை இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை பாக்கிய அமைப்பு நார்மலாக இருக்கும். அதே மாதிரி ஒன்று குழந்தைங்க கிட்ட இவங்க வந்து பாசமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கவும் செய்வாங்க. பட் அது குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா எதனால் கண்டிக்கிறோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. இல்லை அப்படின்னா குழந்தைங்களே வந்து இவங்கள ஐயோ எங்கள் அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க, அடிச்சிடுவாங்க, அம்மா ரொம்ப திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியாக குழந்தைங்களும் தவறாக புரிஞ்சுக்கும் போது இவங்களுக்கு ரொம்ப காயப்பட்டுருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்களுக்கு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இவங்களே நிர்வாகத்திற்கான ஆட்கள் தாங்க. ஸோ தாராளமாக இவங்க தொழில் செய்யலாம். அடுத்ததாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இவங்கனால தன்னோட கெரியரில் ஒரு பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியுமா? அப்போ அதுக்கு ஏதாவது ஒன்று தடையாக இருக்கா அப்படின்னா, ஏற்கனவே இதை பற்றின நான் ஒரு வீடியோ பதிவில் குண இயல்புகளாக கொடுத்துருக்கேன். பட் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தாங்க, அன்பு காட்டுறதுல நிதானம் தேவை. அதே போல் நீங்கள் ஒரு அன்பு கொடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து அந்த அன்பை எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்குறப்ப தான் நிறைய பிரச்சனைகள் வருது. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகழ்ச்சிக்கு மயங்கவே கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை திருப்தியான, நிறைவான, சந்தோஷகரமான வாழ்க்கையாக அமைத்து கொள்ள முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.